மார்க்கெட் வந்து லைக் வந்து பொசிஷ்னலாக இந்த மாதிரி ரிவர்சல் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டபிள்யூ ஷேப்பில் ஏன் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ்னால் நீங்கள் வீக்லியில் எடுத்து பாருங்கள். ஓவரால் மார்க்கெட்டை எப்போதுமே வீக்லியில் தான் நம்ம வந்து பார்க்கணும். ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதா இல்லை மார்க்கெட் கிராஷ் ஆகுதா அப்படிங்கிறத வீக்லியில் மந்த்லியில் எடுத்து தான் பார்க்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, லாங் டேர்ம்லன்னு பார்க்கும்போது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப் ட்ரெண்டோட சப்போர்ட் என்ன 22,900. அப்போது மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு கூட அந்த சப்போர்ட் லெவல் நியர்பையில் ஒரு கன்சால்டேஷன் ஜோன் நடக்கும். ஸோ ஹியர் ஆஃப்டர் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த பாட்டம் இருக்க ப்ரீவியஸ் பாட்டம் 23,250ங்கிறது ஒரு க்ரூஷியல் பாட்டமாக ஆக்ட் ஆகும். அதே நேரம் இது வரைக்கும் ரைஸ் ஆகிருக்குல்ல, இங்கேருந்து ரைஸ் ஆகிருப்பாங்க 24,800ங்கிறது க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அப்போ ஹியர் ஆஃப்டர் இன்னும் ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்கள் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த 24,800 பிரேக் அவுட் ஆகும்போது இது டபிள்யூ ஷேப்பில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரிவர்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.